السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை நாம் கேட்காமலேயே நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் மேலும் முஹ்சின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி திரு கலிமாவின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஒரு ஷேக்குடைய தொடர்பை நமக்கு நசீபாக்கி கொடுத்தானே, அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேக்குமார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன். மேலும் நம்ம ஷேக் நாயகத்திலே சஃபரை சலாமத்தாக ஆக்கி அருள் புரிவானாக. ஷேக் நாயகத்துக்கு பரிபூர்ண ஆக்கிய சலாமத்துடன் அல்லாஹ் தஆலா தன் வஜூதில் காட்டிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் சபை சிபத்துகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா காட்சி அளிப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற அந்த இறை ஞானத்தை ஷேக்குடைய சூரத்தில் அல்லாஹ் தஆலா முத்தஜல்லியாக வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் நமக்கு எளிமையாக கிடைத்து விட்டது என்பதனால் அதை நாம் சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் கிடைக்காததனால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள். அண்ணன் தம்பியோட சண்டை, ஏன் பார்க்கல, இந்த சூரத்தில் அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கிறான். அப்ப அந்த சூரத்தில் அல்லாஹ் பார்க்காதனால இவர் சுயமா அவரை தீங்கு செய்யறாரு, இவர் சுயமா இவர் தான் எனக்கு நான் சொத்துல பங்கு கொடுக்காம போயிட்டாரு என்பதாக அந்த நபரை நாஃபியை லாரா என்ன பண்றாங்க பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஷேக்நாய் ஆக்கிட்டாங்க, நன்மையும் தீமையும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது என்பதாக அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்ன பண்ணாங்க நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப என்னிடமிருந்து ஒரு செயல் வெளியாகுது என்று சொன்னால் நான் ஷர்ரே மஹஸ், தீமையே உருவாகக்கூடிய இடம் தான் இது. இப்போ நன்மையான செயல் வெளியாகுது என்று சொன்னால் அப்ப அல்லாஹ் தஆலா விளைவிக்கங்க, ஹைரே மஹஸாகி அல்லாஹ் தஆலா உன்னிடம் இருந்து ஒரு நன்மையான காரியத்தை என்ன பண்ணா வெளியாக்குகிறான் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா ஹைரே மஹஸா இருக்கிறோம். அப்ப நன்மை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. இப்ப என்னிடமிருந்து ஒரு தீமை வெளியாகுது, ஒரு தவறான செயல் வெளியாகுது என்று சொன்னால் அது ஷர்ரே மஹஸா என்னிடமிருந்து அது வெளியாகிறது என்பதாக நான் கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கத்தை நமக்கு இலகுவாக அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அதை தேடி நம்ம என்னது வெகு தூரம் பயணம் செஞ்சு போகல, அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு பல மலை காடு மலை கடந்து நம்ம போயிருந்து கண்டுபிடிச்சு நம்ம பையத்துவாங்க அவ்வளவு சிரமப்படவே இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா நம்ம இலகுவாக எந்த ஒரு வஸ்துவுமே நமக்கு இலகுவாக கிடைச்சிச்சு சொன்னா அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருளுமே கஷ்டப்படாம உடனடியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அதாவது மசாலா எடுத்துக்கோமே, மனுஷன் நாங்கள் ஓதக்கூடிய பொருளாட்சி இல்லை, அது இங்கே இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பொருள்கள் இலவசமாக கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த வஸ்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா என்னது அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்படி என்ன பண்ணுவோம் கிடக்கும். ஏன் இலவசமாக வந்தது தானே என்ன பண்ணுவோம், சாதாரணமாக அலட்சியம் பண்ணுவோம்.
அதுவே அவங்க அத்தா சம்பாதிச்சு இல்ல அவன் கையில வச்சிருக்க செலவு வச்சிருக்க அவனுடைய காசை வச்சு அந்த பொருளை வாங்கினான் என்று சொன்னால் அதை எப்படி பராமரிப்பான்? ஆஹா இங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல, மதர்சா ஃபுல்லா தேடுவான். ஆனா அது இலவசமா கொடுக்கப்பட்ட பொருள் என்னது, ஒரு வாரத்துக்கு நீங்க கிடக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு யார் பொருள் பார்த்து தேடினது அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் படாம அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு காமிலான ஷேഖ நமக்கு நசீபாக்கிட்டான். அவர்களுக்கு இந்த இறை ஞானங்கள் நமக்கு நசீபாக்கிட்டான். லா இலாஹ விளக்கத்தை இலகுவா நம்ம என்ன பண்றோம், பெற்றுக்கொண்டோம். அதனால அந்த லா இலாஹ விளக்கத்தை நம்ம சாதாரணமா இட போட்டக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த இல்மு நமக்கு கொடுத்தாங்களே இல்லையா ஷேഖ நாயகம். அப்ப இதை என்ன பண்ணணும், இது ஒரு மிக உயர்ந்த இல்மாக நாம் கருத வேண்டும். அப்பதான் அதை என்ன பண்ண முடியும், நாம் அனுபவித்து மற்ற மக்களுக்கு அதை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியும் என்பானவர்கள். அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு இலகுவாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதோடைய மதிப்பை நம்ம விளங்க மாட்டோம். தாய் தந்தையுடைய மதிப்பு நமக்கு தெரியுதா? அதை பற்றி என்னது ஷேഖமார்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு பின்னாடி தாய் தந்தைனா அவங்க எப்படியாப்பட்டவங்க, அவர்கள் இல்லை என்று சொன்னால் என்னது எதையுமே செஞ்சு வைக்க முடியாது. அந்த சூரத்துல இருந்து அல்லாஹ்வை இத்தனை வருஷமா பக்குவமா வளர்த்து பாதுகாத்து என்ன பண்ணா கொண்டு வந்தான் என்பதாக ஒவ்வொரு வஸ்துவை என்ன பண்ணோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப சிந்திச்சு பார்த்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணரும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், அதன் மீது என்னது ஒரு பற்று வரும், ஒரு ஆசை ஆர்வங்கள் வரும். அதை பாதுகாக்கணும், அதை என்ன செய்யணும், கொண்டு போகணும் என்பதா சிந்தனை வரும் மாணவர்களே. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நபருக்குமே ஆசை இருக்குமா இல்லையா, நான் நீண்ட நாள் வாழ வேண்டும், நான் நீண்ட நாள் வாழணும். இப்ப எல்லாத்துக்குமே என்னது, எல்லாத்துக்கும் 100 வயசு யாராருக்கும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன பண்ணுவோம், கை தூக்க தான் செய்வோம். நானும் தான் என்ன பண்ணுவோம், எல்லாருமே என்ன பண்ணுவோம், யார் யாருக்கா 100 வயசு வாழணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எல்லாமே கேட்டுக்கும். யார் யாருக்கா 30 வயசு வாழணும்னு தூக்குவோமா? என்ன சிறப்பு, இப்போதான் நாங்க என்னது ஒரு ஸ்டேஜ் தாண்டி இப்போதான் மேல வந்துருக்கோம். 30 வயசுலயே அல்லாட்ட போன சொன்னா அது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? ஒரு 100 வயசு என்ன 100 சொல்றீங்க, ஒரு 150 ஒரு 200 ஒரு உலக சாதனை படைச்சு அப்ப அந்த மாதிரி என்னது நீண்ட நாட்கள் வாழ்வதுதான் அனைத்து மக்களுமே பிரியப்படுவாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, நமக்கு சில விஷயங்கள் சொல்லித் தராங்க. உங்களுடைய வாழ்க்கையை அந்த முறைப்படி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் சொன்னால் உங்களுடைய ஆயுசு அல்லாஹ் தஆலா நீடிச்சு கொடுப்பான். உங்களுடைய வயது அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீளமாக்கி தருவான். அதே போல் உங்களுடைய ரிஸ்க்களை என்ன பண்ணுவான், அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செஞ்சிருவான். அது என்ன என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹ்மது ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், மன் அஹப்ப அய்யுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி யார் ஒருவர் தனது வயது நீளமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, இன்னும் அவருடைய ரிஸ்க் அதிகமாக வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர்கள் என்ன பண்ணும், 2 விஷயங்களை செய்யட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று என்ன, வாலிதைஹி அவர்கள் தாய் தந்தையர்களிடம் அழகிய முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். இரண்டாவது வல் யஸில் ரஹிமஹு அவர்கள் உறவினர்களுடன் ஆதரித்து சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தாய் தந்தையர்களிடம் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, அம்மா தான் சொன்னா அதுக்கு மாற்றமா இதுதான் செய்யணும் அப்படின்னு என்னது பிள்ளை என்ன பண்றான், அடம் பிடிச்சு என்ன பண்றான், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போற அளவுக்கு என்னது இன்னைக்கு ஆகிவிட்டது. அப்ப தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் நாம் கவனித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த துஆ பரக்கத்தினால அவர்களை பாதுகாத்து கொண்டனால அவர்களை பார்த்து கொண்டதனால நம்முடைய வயிறு அல்லாஹ் தஆலா நீளமாக்கிடுறான். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களில் பலகீனமானவர்களை கொண்டுதான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுகிறது என்பதாக சொல்லுவார்கள். அப்ப தாய் தந்தையர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நாம் பொக்கிஷமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வயதான தாய் தந்தையர்கள் இருவரும் கிடைத்தாங்கன்னா மாபெரும் பொக்கிஷம். அவ்விருவர்களில் அத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க, இல்ல அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அந்த ஒருவரை விட்டு விடாதீர்கள். எந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்றான முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம நாங்க சொல்லி காட்டுவாங்க. அப்படி கவனித்துக் கொள்வதால் என்ன, நம்முடைய வாழ்க்கை தான் சிறப்படையும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பரக்கத்து கொடுப்பான், நம்முடைய வாழ்க்கையில மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியமான சிறப்பான ஒரு வாழ்க்கை எல்லாம் என்ன பண்ணுவான், ஏற்படுத்தி கொடுப்பான். இப்ப நம்முடைய ஷேഖ நாயகம் என்னுடைய தாதா சர்க்கார் ஃபைஜி சார்
அவர்கள் சொல்லி காட்டுவாங்க, நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய பெற்றோர் தாய் தந்தையுடைய துவா தான். அவன் தாய் தந்தை இருவருடைய ரூஹும் அவர்களுடைய மரியாதை தான் பிரிஞ்சிச்சு. அப்ப அவர்கள் என்ன தாய் தந்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியப்படுத்தி எவ்வாறு அவரை கவனித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க. அப்ப தாய் தந்தையில நாம் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறோம், ஏமா அப்படி பண்றீங்க, அதை செய்யுமா, இதை பண்ணுங்கம்மா, ஏமா தொட்டு கவனமா செய்யல, இவ்வாறு என்ன பண்ணுவோம், வீட்டுல பண்ண என்ன பண்ணுவோம், நம்ம ராஜ்யம் என்ன பண்ணுவோம், நம்ம உத்தரவு போனோம், அது செய்யல இதையும் செய்யல, அப்படியே பண்ணீங்க இப்படியே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி லடராஜா அதை சாப்பிட்டுக்கிறா அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எத்தனை பேர் சொல்லதானே செஞ்சிருக்கோம் வீட்டுல. அப்ப என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும். நமக்கு தாய் தந்தையர்கள் நமக்கான எவ்வளவோ என்ன பண்ணாங்க, சிரமம் செய்யறாங்க. அவங்க பட்னியா கிடப்பாங்க, அவங்க கஞ்சி குடிச்சுக்குவாங்க, என் பிள்ளை நல்லா சாப்பிடட்டும். அவங்க தொட்டுக்கே இல்லாம சாப்பிடுவாங்க, என் பிள்ளை நல்லா தொட்டு சாப்பிடட்டும். என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, தாய் தந்தையர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப நாம் என்ன பண்ணணும், அப்படியாப்பட்ட அந்த தாய் தந்தையர்கள் நாம் சரியான முறையில் கவனித்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன் வாழ்வை நீளமாக்குறான். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வங்களே என்ன பண்ண அல்லாஹ் பரக்கத் செய்யறான். அன்பானவர்களே, ஒரு சம்பவம், அதாவது 4 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அவருடைய சொத்து பத்தில பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தாய் தந்தை என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்போ ஒரு கடைசி தம்பி என்ன சொன்னாரு, ஏன்பா எனக்கு தாய் தந்தை அம்மா தாய் என்கிட்ட கொடுத்துரு, சொத்து பத்தி எனக்கு வேணாம், சொத்துல என்னது எனக்கு வேணும், தாய் தந்தை அம்மா தான் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அது போதும், நான் அவங்களை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாய் தந்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சொத்துல பாதி எனக்கு கொடு என்பதான் கேட்டாரு. அப்படியா, சரி சொத்து வேணாங்கிறான், அம்மா தான் அவனே பாத்துக்கிறேங்கிறான், நல்லதா போச்சு, சரி விட்டுருவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, மற்ற அன்னைகள் என்ன பண்ணாங்க, மற்ற சொத்தெல்லாம் அவங்களே பிரிச்சுக்கிட்டு வெறும் தாய் தந்தை மட்டும் என்ன பண்ணாங்க விட்டுட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, கூலி வேலை பார்க்கக்கூடிய நபர் தான். எந்த அளவுக்கு தன்னால எந்த அளவுக்கு தன் தாய் தந்தையை பார்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில கண்ணியமா மதிப்பா கவனிச்சு என்ன பண்ண பார்த்துக்கிட்டாரு. அவங்க துவா செஞ்சாங்க, நீ நல்லா இருக்கப்பா, அல்லாஹ் நல்லா வச்சிருப்பாப்பா என்பதை பண்ணாங்க. அந்த தாய் தந்தையுடைய துவா அவருக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. நம்ம குறிப்பிட்ட வயசு வந்துட்டோம், அதுக்குள்ள அவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க, குறிப்பிட்ட வருஷம் தான் இருப்பாங்க, ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ. அல்லாஹ் அவருக்கு எத்தனை, அல்லாஹ் அனைத்து தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்ல நீண்ட ஆயுது நிறைய இபாசைகளை பாக்கிட்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அப்ப அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச காலத்துல அவர்களை சங்கடப்படுத்திடாம, அவருடைய மனதை வேதனைப்படுத்திடாம, அவர்கள் என்ன உத்தரவு பெற்றாலும் என்னது சரிங்கதா வயசாயிடுச்சு என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, தம்பி மோட்டர் ஓடுதுப்பா, மறந்துடாதப்பா, ஆஃப் பண்ணிடுப்பா, சரிங்கதா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சரிடுவோம். திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த மோட்டர் ஆஃப் பண்ண 10 தடவை சொல்லிடுவாங்க, தம்பி மோட்டர் ஓடுதுமா பாத்துக்கப்பா, ஆஃப் பண்ணிருப்பா, ஆஃப் பண்ணேன்னு சொல்லல, திரும்ப திரும்ப நோய்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னாங்களா, சரிங்கதா. ஏன் அவங்க வயசா குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ குழந்தை எப்படி அத்தாட்ட குச்சி மிட்டாய் வேணும், சரி வாங்கி தரேமா, ஆமா அத்தாத்தா குச்சி மிட்டாய் வேணும் வாங்கி தரேமா, திரும்ப திரும்ப என்னது கைக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், குழந்தை சொல்லிட்டே இருக்குமா இல்லையா, ஆரம்பிச்சுட்டே இருக்குமா இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு சொல்ல என்ன பண்ணாங்க, சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க மனசு வருத்தப்படுறாம சரிதா ஆஃப் பண்ணிருந்தா அப்படின்னு அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம், சாதாரணமா என்ன பண்ணுவோம் நம்ம கொண்டு போவோம். அப்ப என்ன பண்ணாங்க, இங்க வந்துடும். அப்ப என்ன பண்ணாங்க, தம்பியில என்ன பண்ணாங்க, அம்மா அத்தாவை ஒப்படைச்சிட்டு அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க, சொத்தை பிரிச்சாங்க, ஜப்பில் என்ன பண்ணாங்க, பணக்காரலாம் இருக்கிறாங்க. தம்பி என்ன பண்றாரு, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அம்மா தான் நல்ல முறையில் பாத்துக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் என்ன பண்றாரு பார்த்துக்கிட்டு வாழ்றாரு. கொஞ்ச நாள் ஆகுது, அவங்க வயசானவங்களா இருந்தாங்க. அப்படி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, நீ நல்லா இருப்பப்பா என்பதா துவா செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்க நம்ம வஃபாத் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது. அவங்க தாய் தந்தைகளுடைய துவா இருக்குதா இல்லைங்களா, அதனுடைய பலனை பாருங்க. கொஞ்ச நாள் கடந்து போகுது, ஒரு கனவு காக்குறாங்க. கனவு பார்த்தா அந்த கனவுல இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில 100 தங்க நாணயங்கள், 100 தங்க நாணயங்கள் என்னது இருக்குது, அதை போய் இதை எடுத்துக்க என்னது ஒரு கனவு வருது. கேட்கிறாங்க, இதுல பரக்கத்து இருக்கா, இல்ல அதுல பரக்கத்துலாம் கிடையாது, தங்க காசு இருக்கு வேணா போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன பண்றாங்க, மறுநாள் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், இந்த மரத்தடியில ஒரு 100 தங்க காசு இருக்குதா, அதை என்ன பண்ணா எடுத்துக்கங்க. அப்படியா, எடுத்துட்டு வந்துங்க அப்படிங்கிறாங்க. இல்லம்மா அதுல பரக்கத்து இல்லையா, அதை எடுத்துட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது, எடுத்துட்டு வர மாதிரி தெரியும், 100 தங்க காசு தெரியும், பார்த்தது எந்த பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நாங்க விட்டுருவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, திரும்ப ஒரு கனவு தாங்குறாங்க. இந்த மாதிரி அதே ஒரு மரத்தடியில வெறும் 10 தங்க காசு இருக்குது, பறக்கத்து இருக்கா, பறக்கத்து இல்ல. அதே மாதிரி வீட்டு சொல்றாங்க, ஏங்க 100 தங்க காசுன்னே விட்டுட்டீங்க, இந்த 10 போய் எடுத்துட்டு வாங்கல, இல்லம்மா அதுல பறக்கத்து இல்லையாமா வேணாமா அப்படின்னு பண்ணாங்க விட்டுறாங்க. திரும்ப 3ஆவதா ஒரு கனவு வருது, ஒரே ஒரு வெள்ளி காசு இந்த மரத்தடியில இருக்குது, பறக்கத்தானதுவா என்பதான பண்ணாங்க சொல்லிட்டாங்க. ஆமா இந்த மாதிரி கனவு கண்டது பறக்கத்தானது என்பதான பண்ணாங்க சொன்னாங்க. அதை போய் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. போய் அதே மாதிரி அந்த மரத்துல தோண்டி பாக்குறாங்க, ஒரு வெள்ளி காசு இருக்கு.
ஆஹா மனைவி பிள்ளைகள்லாம் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்காச்சும் என்ன பண்ணுவோம் மீன் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் என்ன பண்றாங்க, அந்த காசு கொடுத்து ஒரு மீன், பெரிய மீன் என்ன பண்ணாரு வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு பெரிய மீன் வாங்கிட்டு வராங்க. வந்து வீட்டுல வந்து அதை அறுத்து சுத்தம் பண்ணி இருக்கும்போது பார்த்தா அதுக்குள்ள 2 முத்து இருக்கு. அந்த மீன் அந்த கடலை முழுங்கி இருக்கு. 2 முத்துகள், விலை மதிக்க முடியாத முத்து சொல்லுவாங்க இல்லையா, முத்து பவளம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முத்து இருக்குது. ஏங்க இங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, பாத்தியா பரக்கத்துன்னு சொன்னா இதுதான் பரக்கத்து. வெறும் 100 தங்க காசுலையும் 10 தங்க காசுலையும் பரக்கத்து இல்ல, அதை வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப அல்லாத அந்த ஒரே ஒரு வெள்ளி காசு அது பரக்கத்தானு சொன்னாங்களா இல்லையா, அதனுடைய விளைவுதான் இது. என்ன பண்ணாங்க, அந்த முத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு முத்தை மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் கடத்தருவுல விற்கிறதுக்காண்டி போறாரு. கடத்தருவுல விற்கிறதுக்காண்டி போறாரு. அதே நேரத்துல அந்த ஊர்ல பார்த்தா அரசருக்கு கிரீடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசருக்கு கிரீடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிரீடத்தில் என்ன பண்ணாங்க, இந்த முத்தெல்லாம் பதிப்பாங்களா இல்லையா, அதே என்ன பண்ணாங்க, இந்த முத்தை நம்ம 2 பக்கம் பதிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, முத்தெல்லாம் வாங்குறதுக்காண்டி சில சிப்பாய்கள் அரசு மந்திரிகள்லாம் நம்ம வர்றாங்க. இவர் கொண்டு போய் பல இருக்கு, அதை கொண்டு போய் கொடுத்தோம், ஆஹா அருமையான முத்தா இருக்குது இந்தான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து என்ன பண்ண குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு அந்த காசுல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப அந்த சிம்மா அந்த கிரீடம் செஞ்சு வந்தாங்களா இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த முத்து பல மின்னு அதை கொடுப்பா அப்படின்னு பண்ணாங்க. அதை அந்த கடைக்காரன் என்ன பண்ணாங்க, காசு கொடுத்து அரசவைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனதுக்கு முன்னாடி அந்த முத்தை ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வைக்கிறது இன்னொரு முத்து வேணுமா இல்லையா, அரசு சொல்லிட்டாரு இதே மாதிரி இன்னொரு முத்தை வாங்கிட்டு வரல எல்லாரும் போட்டு தள்ளிடும், ஒழுங்கு மேல வாங்கிட்டு வா அப்படின்னு எப்படின்னு கண்டுபிடிப்பா எனக்கு தெரியாது ஏன்னா சொல்லி எல்லா சிப்பாயிலும் என்ன பண்ணாரு அனுப்பிவிட்டாரு. அப்போ வர்றாங்க, வந்து பார்த்து இந்த முத்து யார் வித்தா, இது எங்கே கிடைச்சிச்சு, எப்படி கிடைச்சிச்சு, இதே மாதிரி இன்னொன்னு வேணும் இல்லைன்னு இன்னைக்கு உடனே வேணும் என்ன சொல்லி பண்ணாங்க. எல்லாம் சட்டம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பாய் தாப்பா வந்து வித்தாரு, அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவர் வச்சிருக்கலாம் என்பதா சொன்ன வரைக்கும் சரி என்ன பண்ணாங்க, அவர் தேடி வந்துட்டாங்க. வந்து பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி முத்து நீங்க வித்தீங்களாம்ல, அதே முத்து இன்னொன்னு எங்களுக்கு வேணும். இல்லைங்க அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்ல கொடுங்க அப்படின்னு சொன்னிக்கும். அவர் எப்படி அது உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஆயிட்டான்னு சொன்னா அதை பல 1000 மடங்கு காசு கொடுத்து என்ன பண்றாங்க. இப்போ வெறும் 1000 ரூபாய் இங்க இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு, 100,000 சேர்ந்தா 1 லட்சம். அப்ப என்ன பண்ணாங்க, அவ்வளோ மடங்கு கொடுத்து என்ன பண்றாங்க, திரும்ப அந்த இன்னொரு முத்து என்ன பண்றாங்க வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த காசை வச்சு அவங்க அன்னைகள்லாம் எப்படி கோழி சொல்றா இருந்தாங்களா இல்லையா, பிற்காலத்துல அவங்களாம் கஷ்டம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வித்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்து அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த நபர் தாய் தந்தைய பாதுகாத்து வளர்த்து கஷ்டப்பட்டு இருந்தாரு இல்லையா, இவர் அல்லாஹ்வுல எப்படி ஆக்கிட்டா, அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் ஆக்கிட்டான். அல்லாஹ் அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் ஆக்கிட்டான். இது யாருடைய துவா, அவர்கள் தாய் தந்தைகள் செஞ்ச துவா. நீ நல்லா இருப்பா, அல்லாஹ்வுடைய நல்லா வச்சிருப்பாப்பா என்பதா அந்த வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா, அதனுடைய பலன் இன்னைக்கு அந்த ஊர்லயே ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாரு. அவங்க அன்னைகள் வச்சு கொண்டு அந்த இடத்தெல்லாம் வித்துட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் இவர் வாங்கி இவர் அல்லாஹ்வுடைய வசூல பெரிய மாபெரும் செல்வந்தர் ஆகிட்டாரு என்பதை என்ன பண்ணாங்க சம்பவத்தில் சொல்லி காட்டுறோம். அப்ப இவர் இந்த நிலைமை உயர்ந்த நிலையை செல்வந்தராக போது என்று வாழக்கூடிய இந்த நிலையை அடைந்ததுக்கு என்ன காரணம், அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்த சிதுமத், அவர்கள் தாய் தந்தையர்கள் செய்த துவா. அதன் காரணமாக அன்னைக்கு எப்படி ஆகிட்டாரு, அந்த ஊரிலேயே ஒரு மாபெரும் செல்வந்தராக அவர் ஆகிவிட்டார். அன்பானவர்களே, அதே போல தாய் தந்தையருக்கு அவங்க கூப்பிட்டாரு உடனே பதிலளிக்கணும். தாய் தந்தையர்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக பதில் அளிக்கணும். உதாரணம் பண்ணாங்க, தம்பி நீ வாப்பா அப்படின்னு பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்துல் காதர் அப்துல் சதார் கூப்பிடுவாங்க இல்லையா, அப்ப கூப்பிட்டோன்னா என்ன பண்ணும், நீ எந்த வேலையில் ஈடுபட்டு கொட்டிருந்தா என்ன பண்ணும், அம்மா இந்த வந்துட்டேங்கம்மா அக்கா இந்த வந்துட்டேன்க்கா நான் எடுத்து வச்சுட்டு வரேன் என்பதான் நம்ம ஏதாச்சும் ஒரு முறையில் பண்ணும் அவங்களுக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். எங்களுக்கு புகாரி ஷரீஃப்ல வருது, ஜுரைஸ் என்பதாக ஒரு இறை நேசர் இருந்தாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய அவுலியா இறை நேசர், மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தா டிஸ்டர்பாக சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு குடிசை போட்டு அங்கே என்ன பண்ணாங்க வாழ்ந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப என்னாச்சு, அவர்களுடைய தாயார் வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வராங்க, தாயார் என்ன பண்ணாங்க, தம்பி ஜுரைஸ் என்பதை என்ன பண்ணாங்க கூப்பிடுறாங்க. அந்த நபர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் தொழுது இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கூப்பிடும் பொழுது தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப தொழுதுக்கு இருக்கும்போது என்னது, ஆஹா நம்ம தொழுதுக்கு இருக்கிறோம், அம்மா வந்து கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம அம்மாவுக்கும் என்னது தொழுகை முடிச்சுட்டு போக முடியல, அம்மா கூப்பிடுறது என்னது பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு என்ன பண்ணாங்க. அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க, 2 தடவை கூப்பிட்டாங்க. 3ஆவது தடவை என்ன பண்ணாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கோபப்பட்டு என்ன பண்ணாங்க, நீ ஒரு தவறான ஒரு பெண்ணுடைய முகத்தில் முழிப்பாயாக என்பதை என்ன பண்ணாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க,
நீ ஒரு தவறான ஒரு பெண்ணுடைய முகத்தில் முழிப்பாயாக என்ன பண்ணாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அம்மா பெரிய இறை நேசரா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா அவ்வளோ பெரிய இறை நேசர் கிடையாது. சாலையான ஒரு மூமினான ஒரு அடியாங்க, சரியா? ஆனா அந்த நபர் எப்படியா பண்ண நபரு அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நேசர், சதா வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க தாய் அவர்கள் கூப்பிட்டு பதிலளிக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலங்கள் போகுது. அங்கே ஊர்ல இருக்கக்கூடிய சில பெண்மணி எல்லாம் பேசிக்கிறாங்க, ஜுரேஜ் அவ்வளவு பெரிய ஆளா, அவர் என்ன யாருமே வழி கெடுக்க முடியாதான், அவர் எதுவுமே இது பண்ண முடியாதா அப்படின்னு. அதுல ஒரு பெண் என்ன பண்ணாங்க, நான் போய் எப்படி அவர் என்ன பண்றேன் வழி கெடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் இந்த மாதிரி அவங்க ஊருக்கு ஒதுக்குறமா இருக்கிறாங்க இல்லையா, அங்கே போயிட்டு இல்ல நான் சும்மா வீடு சுத்தம் பண்றதுக்கு இருந்து நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போமா அப்படின்னு என்ன பண்ணாங்க, மாற்றி விட்டாங்க. என்னடாது நம்ம சவால் போட்டு வந்தோம், சவால் விட்டுட்டு வந்தோம், இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி எங்கிட்ட காட்டுக்கிட்டு போய் ஒரு வருஷம் வரும்போது கையில ஒரு குழந்தையோட வந்துருச்சு. கையில ஒரு குழந்தையோட வந்து இது ஜுரேஜுடைய குழந்தை, இது ஜுரேஜுடைய குழந்தை தான் என்பதான் என்ன பண்ண வந்தோமா சொன்னோன்னைக்கும் அரசர் ஆஹா இன்னொரு சூஃபி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி பிடிச்சு வாங்கப்பா அப்படின்னு பண்ணாங்க சொல்லிடுவாங்க. போனோடனே மக்கள் என்ன பண்ணாங்க, அப்படி போனோடனே கூட எல்லாம் பிடிச்சு போட்டு அவங்க பிடிச்சி என்ன பண்ணாங்க, இல்லப்பா எதுக்கு ஏன் இப்படி செய்றீங்க, என்ன விஷயத்த சொல்லுங்க, இன்னையா சேதெல்லாம் செஞ்சு விட்டு என்னென்ன வேலை கேட்கிறேன் நீ வா, இல்லப்பா இது வந்து சொல்லிட்டு செய்யுங்களேன் அப்படின்னு பண்ணாங்க. என்ன சேதெல்லாம் செஞ்சு விட்டு நீ கேள்வி வேலை கேட்கிறேன்னு பண்ணாங்க. பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே அடிச்சாங்கன்னது ஒரு காரணம் சொல்லி அடிப்பாங்க, நீ காரணமே தெரியாம அடிக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்னது எதுக்கு என்னது கூப்பிட்டு வந்தாங்க எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு அரசை வைக்க கூட்டி வந்துட்டாங்க. கூட்டி வந்தோடனே அரசர் கேட்கிறாரு, ஏன்பா அப்படி செஞ்சீங்க, இல்ல என்ன செஞ்ச முதல்ல சொல்லுங்க முதல்ல, அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சனா இல்லையா சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளை வந்து சொல்லுது, இந்த பிள்ளைக்கு நீ தான் தகப்பன் என்பதான் சொல்லுது. ஓ இதுதான் விஷயமா, இதை முன்னாடி சொல்ல வேண்டியதானே, இது ஒண்ணும் கிடையாது, இது தாய் எனக்கு விட்டா பத்துவாதான். அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் சொன்ன அந்த சொல்லுதான் நம்ம நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு நினைக்க, இதுக்கு நானே என்ன பண்ண திரும்பி சொல்லிட்டு நீங்க அந்த குழந்தைகிட்டே கேளுங்க, நீங்க அந்த குழந்தையிடமே கேளுங்கள் என்பதை என்ன பண்ணாங்க நிஜமா சொல்லுவாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லும், நீ யாருடைய பிள்ளை என்று கேட்டோன்னு, நான் இந்த மாதிரி இந்த காட்டில் வேலை செஞ்சிருக்க ஒரு இடையினுடைய மகள் என்பதான் என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை சொல்லும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க அந்த அரசர் எல்லாரும் பண்ணுவாங்க, ஆஹா உங்களை தவறாக நாங்க எண்ணிக்கொண்டோம், உங்களை தவறா என்ன பண்ண இந்த மாதிரி செஞ்சுட்டோம் என்பதை பண்ணாங்க சொல்லி கேட்டுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா இல்லையா, என் தாய் எனக்கு சொன்னாங்களா இல்லையா, நீ ஒரு தவறான ஒரு பொண்ணுடைய முகத்தில் முடிப்ப என்பதை சொன்னாங்களா இல்லையா, அதனுடைய விளைவு தான் நான் இங்க வந்து இப்ப நிக்கிறேன் என்பதை என்ன பண்ணாங்க சொல்லி காமித்தார்கள் அன்பானவர்களே. அப்ப நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களிடம் நல்ல முறையில் நாம் துவா வாங்கி கொள்ள வேண்டும். அவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளானோ, அவர்களுடைய வைத்தறிச்சலுக்கு நாம் ஆளானோ, அவர்களுடைய மனசில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு சங்கட ஒரு கஷ்டத்திற்கு நாம் ஆளானோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவும் நமக்கு மிகப்பெரியதாக இருக்கும் அன்பானவர்களே. தாய் தந்தை தானே போச்சுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த சில வினாடிகள் அவருடைய மனசுல ஒரு வருத்தம், என்னடா நம்ம பிள்ளை இப்படி செஞ்சுட்டானே, நம்ம பிள்ளை சொல்லி நமக்கு பண்ணு கடைசியில் இந்த நேரத்தில் இப்படி செஞ்சுட்டானே கடைசி நேரத்துல அப்படின்னு மனசுல ஒரு வருத்தம் வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சுருவாங்க, என்ன பண்ணுவாங்க, சாதாரண வாப்பா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அந்த சில வினாடிகள் அவருடைய உள்ளத்தில் அந்த வருத்தம் வந்ததனுடைய விளைவு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அன்பானவர்களே. அதனால தாய் தந்தையர்களுக்கு எவ்வளவு உங்களால கட்டுப்பட முடியுமோ அவ்வளவுக்கு என்ன பண்ணுங்க கட்டுப்படுங்கள். இப்ப அம்மா கடைக்கு போயிட்டு வந்தோம், தம்பி திரும்ப உப்பு வாங்கிட்டு வாப்பா, என்னம்மா இப்பதானே போயிட்டு வந்தேன், சும்மா சொல்லிட்டே இருக்கீங்கம்மா அப்படின்றது சத்தம் போடாம, அம்மா இப்பதாம்மா போயிட்டு வந்தேன் ஒரு 5 நிமிஷம் சென்று போறேங்கம்மா அப்படி அன்பான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும், அவர்கள் நாம் சமாதானப்படுத்திக் கொள்ளணும். அதுபோல அவங்க சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நாம் தலை சாய்த்து நெஞ்சை நிமித்தி கொண்டு நிற்காமல் தலை சாய்த்து என்னது அவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பார்களே. அப்படி நம் தாய் தந்தையரை நல்ல முறையில் நாம் பாதுகாத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வயதை நீளமாக்குகிறான். அது மட்டும் ரசூலா சொன்னாங்க, வஸீலத்து ரஹம், உறவினர்களை ஆதரிப்பது. இப்போ நம்மளுடைய அக்கா அண்ணன் தம்பி மாமா நம்மளோட ரொம்ப பாசமா இருக்காங்க, நேசமா இருக்கிறாங்க, அவர்கள்ட்ட போய் அரவணைச்சு வாழ்றது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர்களது சேர்ந்து வாழ்றது, வாங்க மாமா ஆமா பிள்ளைகிட்ட சேர்ந்து வாழ்றாங்க இல்லையா, அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்மகிட்ட மாமா கோச்சுக்கிட்டாரு, சித்தப்பா நம்ம கோச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம கோபம் கொண்டு ஒரு சில முறை பேசாம இருக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களோட நம்ம போய் ஒட்டி வாழ வேண்டும். சில்மன் கட்டாக்க யாருடைய துண்டித்து கொண்டாலும் அவனை போய் சேர்ந்து வாழ, அதைத்தான் நம்ம நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, நம்ம கத்து கொடுக்குறாங்க. அப்ப உறவினர்கள் நம்ம ஆதரிச்சு வாழணும். அது மட்டும் இல்ல, முற்காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சில நபர்கள் விருந்தாளி லீவுல வந்துட்டாங்கன்னு சொன்னாலே ஆஹா வந்துட்டாங்களா, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தோம், நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தோம், இப்ப இங்கிட்ட 5 பேர் வந்துட்டாங்க, 5 பேர் எத்தனை நாள் இருக்க போறாங்கன்னு தெரியல, சரி அப்படின்னு பண்ணுவோம். ஏன் இவர் காசு பணத்தை இலாக ஆக்கிட்டார்.
ஏன் காசு பணத்தை என்ன பண்ணது இலாக ஆக்கிட்டார். அதனால என்னது, இந்த 5 பேர் வந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னது கறி எடுக்கணும், மீன் எடுக்கணும், வந்து விருந்தாளி சும்மா அனுப்ப முடியாது இல்லையா? அப்ப அதனால என்ன பண்ணுவாங்க, அதனால ஒரு 1000 செலவாகும் அப்படின்னு பண்ணாங்க. இவர் அந்த காசை இலாக ஆக்கியதுனால அல்லது நம்ம உடனே கவலை வந்துருக்கு. அதுவே நீ அல்லாஹ் இலாஹ ஆக்கிறது சொன்னால் அவரவர்களுடைய அவங்கதான் கொண்டு வராங்க. இப்ப எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரிஸ்க் அல்லாஹ் என்னிடம் கொடுத்து அதை என்ன பண்ண அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கிறானே தவிர நான் என்னுடைய ரிஸ்க் அவங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை. அப்ப அவர்களுடைய ரிஸ்க் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அது நமக்கு ஒரு மரியாதை வேணும் என்பதற்காக என்ன பண்ண அல்லாஹ் தஆலா அது என் மூலமா எனக்கு அந்த ரிஸ்க் என்ன பண்ண அல்லாஹ் தஆலா கொடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறான் அன்பானவர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா பண்ணா அந்த விருந்தாளிகளுக்கு அவர்கள் ரிஸ்க் அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள். அப்ப அவர்கள் ரிஸ்க் நான் ஏன் ரிஸ்க் அவங்களுக்கு ஒரு காலம் கொடுக்க போறது கிடையாது. அவர்கள் ரிஸ்க் நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை நாம் இலாகாக ஆக்கினோம் என்று சொன்னால் காசு பணத்தை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஆகா வந்துட்டாங்களே அப்படின்னு பண்ணோம், எந்த ஒரு அச்சமும் வராது, எந்த ஒரு பயமும் வராது. வாரி வாரி வழங்குறதுக்கு நேரம் பண்ணும் மனசு வரும். அப்ப நம்ம கொடுத்து பழகிட்டோம், இல்ல அல்லாஹ்வுக்காக கொடுத்து நம்ம பழகிட்டோம் என்று சொன்னால் அதுல ஒரு சந்தோஷம் வந்துடும். கொடுத்து என்னது இப்ப சேகமாக என்ன பண்ணாங்க, சேகனாங்களோட மஜ்லிஸ் வந்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் அசதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீ பிஸ்கட் எல்லாத்தையும் கொடுத்து அதுல சுகர் செஞ்சு சாப்பிடுமா, சாப்பாடு போட்டு அதுல சுகர் செஞ்சு சாப்பிடுமா என்பதை பண்ணாங்க. சாப்பாடு கொடுத்து நமக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி 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 என்ன பண்றாங்க, இதை காலத்தையும் நமக்கு ஊட்டி விடுகிறார்கள் அன்பானவர்களே. அப்ப இந்த கொடுத்து பழகக்கூடிய அந்த நற்குணத்தை என்ன பண்ணாங்க சேஷமாக நமக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு காசு பணத்தை நம்ம இலாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் வெளியே போச்சுன்னு சொன்னா பெரிய மனக்கவலை ஏற்பட்டோம். ஆஹா இந்த 100 ரூபாய் இருந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டு இன்னைக்கு ஒரு நாள் போல ரவுண்ட் சுத்தலாமே, எங்கேயாச்சும் நம்ம தேவையில்லாம பைக்ல போலாமே. இப்ப அந்த 100 ரூபாய் நம்ம விட்டு போயிருச்சு, ஒரு 100 ரூபாய் போச்சு என்னது ஒரு கவலை வந்து. அதுவே இந்த காசு பணம் எனக்கு இலாக கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு இலாகாக இருக்கிறான் என்று மனசுல நம்ம ஆணித்தரமா பதிய வச்சுட்டோம். வீட்டுக்கு 100 பேர் வந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு போட்டு 2 தடவை லா இலாஹ சொல்லி கொடுத்தோம், அது போதும். அந்த மன நிறைவு என்ன பண்ணாங்க சேகுமார்கள் நமக்கு ஆக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி சொல்வதற்காக வேண்டி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த உணவுல பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி எவ்வளவு வேணா நம்ம செலவு செய்யலாம் என்பதா நம்ம சேகமாக நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதைத்தான் என்ன பண்ணாங்க இன்னைக்கு சேகனாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த உறவினர்களுடன் சேர்ந்து நாம் வாழ வேண்டும். அவர் இருந்தது ஒரு சில மாமா கோவப்பட்டு திட்டிருப்பாரு, அதனால அவர் இனிமே எப்படி என்ன சத்தம் போடலாம், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் ஒரு ஆளுசா என்னைக்கும் சத்தம் போடலாமா என்பதாக நினைக்காமல் அவர் என்ன பண்ணாங்க, ஏதோ மாமா ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு சேர்ந்து திரும்ப என்னது மன்னித்து என்ன பண்ண அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதுதான் செலுத்த ரகம். அவருக்கு என்னது உதாரணத்துக்கு என்ன பண்ணாங்க, சகோதரி கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க, சகோதரன் சொல்லி காட்டுவாங்க இல்லையா. இப்ப ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, கடமையான ஹஜ்ஜு வாழ்நாள் ஒரு தடவை சேர்ந்தது கடமையான ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜு முடிச்சிட்டாரு, திரும்ப என்னது நான் ஹாஜி என்னது நான் 10 ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன் 20 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த பேருக்காக வேண்டி போவதை விட அவருடைய தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, அவன் என்னது மச்சினா கஷ்டப்படுறாரு, அவருக்கு அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு உதவி செய்யலாம், ஒரு கடை வச்சு கொடுக்கலாம், அந்த ஏதோ தொழில்துறை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதன் காரணம் என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பம் நல்ல நிலைமையில வரும். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாழும் காலம்ல அவருக்கு துவா செஞ்சு கொடுப்பாங்க. வாழும் காலம்ல இந்த நிலைமையில இருந்து சொன்னா அதே மச்சான் அந்த மாதிரி உதவி செஞ்சாரு, அதனாலதான் என்ன பண்ணாங்க சொல்லி வாழும் காலம்ல என்ன பண்ணாங்க துவா செய்வார்கள். அவருடைய ஆபியத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுல மறக்க செஞ்சிருவான். அது மட்டுமின்றி அவருடைய ஆயுசை அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீளமாக்கி விடுகிறான். அன்பானவர்களே அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 விஷயம், ஒன்னு தாய் தந்தையிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒண்ணு தாய் தந்தை பண்ணுங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது உறவினர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த முறைப்படி நாம் சேர்ந்து வாழ்ந்து அவர்களை அரவணைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதனுடைய பக்கத்தில் என்ன பண்றான், நம்முடைய ஆயுளை நீளமாக்குகிறான். அப்ப அது மட்டும் இல்ல, இன்னொரு சக சொல்லி காட்டுவாங்க, இப்ப நீ ஹாஸ்பிட்டலா கொண்டு போய் காசு பணத்தை கொட்டுற, கிட்னி ஃபெயிலியர், அது என்னது கல் ஸ்டோன் வந்துருச்சு, அப்படியே வந்துச்சு, இதாச்சு, இவ்வளவு பிரச்சனைகள் வருதா இல்லையா, இதுக்கு எல்லாம் என்ன சொல்யூஷன், உங்களோட உறவினர்களும் சேர்ந்து வாழ. ஒரு உறவினர் என்னது வாரி வழங்கு. யார் யாருக்கு என்னது எவ்வளவு நீ காசு பணத்தை சேர்த்து வச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு 5000 10,000 கட்டுறதுக்கு ஒரு தங்கச்சி கஷ்டப்படுது, அதுக்கு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் காசு கொடு. அம்மா தர பண்ணாங்க சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் காசு கொடு. இவ்வாறாக நீ செய்வதன் காரணமாக ஒண்ணு சரக்காவும் ஆயிரும், இரண்டாவது சிலத்துடன் உறவினர்களை ஆதரித்தமாறு என்ன ஆயிரும். இதன் காரணம் அல்லாஹ் என்ன பண்ணுவா, உனக்கு நீண்ட ஆயுள கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் என்ன பண்ணுவா உன்னை பாதுகாப்பான். நீ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கியூல நின்றது பணத்தை கட்டுறது
பண்றதை விட இங்க நீ செஞ்சேன்னு சொன்னா ஒண்ணுக்கு 1+1 ஒன்னு சதகாவாய் கூட இன்னொன்னு சிலத்து ரஹமா அதாவது என்னது ஆகிவிடுகிறது அன்பானவர்களே. அவ்வாறு நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீளமாக்கி தருகிறான். அது மட்டுமில்லை நம்ம அல்லாஹ் தாலா நம்முடைய ரிசுக்களை நம்ம அபிவிருத்தி செய்து விடுகிறான். எப்படி அவர் செலவு செய்யறாரு சிந்திக்கவே முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி எந்த முறையில செலவு செய்யறாங்க வாரி வழங்குறாங்க எப்படி என்னன்னே தெரியவே இல்லையே அப்படின்னு என்ன அனைத்து நமக்கு தேய்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்க ஆரம்பித்து விடுறான் நண்பர்களே. அதுதான் அல்லாஹ் தாலா வாழ்க்கையில பரக்கத் செய்யறது. பரக்கத்துன்னு சொன்னா மாசம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படி கிடையாது. வெறும் 10,000 ரூபாய் வாங்குவாரு. அதுல அல்லாஹ் தாலா பரக்கத் செய்து விட்டார் என்று சொன்னால் அதுல மாசம் 2,000 சிக்கனப்படுத்துவார். ஏன் பரக்கத்துன்னு சொன்னா அல்லாஹ் தாலா பண்ணுவான் யாருக்கு எந்த நோயும் தராம நம்ம பாதுகாத்துருவான். பிள்ளைக்கு உடம்பு ஆஃபியத்தா இருக்கும், மனைவிக்கு உடம்பு ஆஃபியத்தா இருக்கும். இப்ப அந்த 10,000 ரூபாய் அதுல பரக்கத்து இல்ல என்ன பண்ணுவாரு கொண்டாடி உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவா 2,000 ரூபாய் போயிடும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரும் 1000 ரூபாய் போயிடும். பைக்ல போயிட்டே இருப்பாரு திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிரும் அதுல 500 ரூபாய் போயிடும். இப்படி என்னது பரக்கத்து இல்லை என்று சொன்னால் எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்ப அதுல பரக்கத்து இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் தாலா வெட்டி செலவுகள் வீண் செலவுகளை விட்டு எல்லாத்தையும் பண்ணுவான் பாதுகாத்துருவான். அந்த பொருள்களையும் எல்லாத்தையும் பண்ணுவான் பரக்கத் செய்து விடுவார் அன்பானவர்களே. அப்ப நம்ம தாய் தந்தையர்கள் அழகிய முறையில் நாம் நடந்து கொண்டு உறவினர்களை ஆதரித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாக. அதனுடைய பரக்கத்து அல்லாஹ் தாலா நீண்ட ஆயுளையும் நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியும் அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக. அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி அதை நம் இறை நேசர்களுக்கும் நம்ம சேகமார்களுக்கும் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்புரிவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி அனுபவித்தது மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.